அப்படின்றதுனால எப்பவுமே ஆதிக்க சமூகத்தினர்கிட்ட இருந்து அவர் மத்தியில ஒரு வெறுப்பு திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வெறுப்பு கலைஞ்சு கலைஞர் பக்கம் நாங்க இளைய தலைமுறை நிக்கிறோம்னு சொல்றதுக்காக தான் முக்கியமா வந்தேன். அதை தாண்டி வந்து ஏன் டிஎம்கே, நீங்க கொள்கையெல்லாம் முக்கியம்னா நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட போலாம்ல, ஏன் திராவிடர் கழகத்துல போலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் டிஎம்கேனா, டிஎம்கே வந்து கேபிட்டலிசம்க்கும் கம்யூனிசம்க்கும் ஒரு சரியான பிரிட்ஜ் உண்டு பண்ற ஒரு கட்சி. நீங்க எப்படியும் வெறும் கொள்கை ரீதியா வந்து நீங்க பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறத தவிர எப்படி பொருளாதார ஆதிக்கம் உள்ளவர்களை சாமானிய மக்களுக்கான திட்டங்களை நலத்திட்டங்களை கொண்டு வரலாம், கேபிட்டலிசமா வளைச்சு சாமானியர்களுக்கு ஆதரவா மாற்றுகிற தலைவர் தான் கலைஞர் அவர்கள். ஸோ அந்த ஒரு நடைமுறை சிக்கல்கள் எல்லாத்தையும் கலைஞ்சு நம்ம இவ்வளவு நாள் கொள்கை கொள்கைன்னு வெறும் பேசிக்கிட்டே இருந்தா முக்கியம், அது அரசியல் ரீதியா சட்டங்களா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர ஆரம்பிச்ச தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி. அப்புறம் முக்கியமான ஒரு கருத்து, நம்ம எல்லாருமே இங்க மற்ற இளைஞர்களுக்கும் நம்மளுக்குள்ள வேறுபாடு என்னன்னா, இந்த கட்சியில நீங்க தலைவர் அப்படிங்கிற பொறுப்புல வெறும் ஒரு நாற்காலியை மட்டும் வச்சுக்கோங்க, காலி நாற்காலியை மட்டுமே வச்சு இந்த கட்சியை நடத்தினாலும் இந்த கட்சி நடக்கும். நீங்க நினைக்கலாம் நாங்க வந்து தலைவர் ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சாலும் நாங்க ஆதரிப்போம் அப்படின்னா கிடையாது. நம்ம இதே டிஎம்கேல வந்து ஒரு தவறு நடந்துச்சுன்னா முதல் எதிர்ப்பு குரல் வந்து இந்த கட்சியில இருந்தே தான் எழுதும். அதை வந்து நாங்க இந்த ஆணைத்தரமா நாங்க பதிவு செஞ்சிருக்கோம். அதுதான் காலகாலமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி.